வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சாயந்தரம் ஸ்நாக்ஸு பாருங்கள். வெங்காய போண்டா, ஆனியன் போண்டா செய்ய போகிறேன். ஆனியன் வந்து ஒரு ஆனியனை, பெரிய ஆனியனை ரெண்டாக கட் பண்ணி அப்படியே இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். சன்னமாக ரொம்ப பாருங்கள், இது மாதிரி ரொம்ப சன்னமாக கட் பண்ணிவிட்டேன். இந்த ஒரு பாக்கெட்டுக்கு நான் பெரிய வெங்காயம் பெருசாக 3 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் போண்டா செய்கிறதுக்கு பாருங்கள். இப்படி ரவுண்டாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த போண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை தழை கொஞ்சம், ரெண்டையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். மாவு ஒரு பாக்கெட்டு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, நான் கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன். நீங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. 200 கிராம் பாக்கெட்டுக்கு இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது. பாருங்கள், 1.25 டம்ளர் தண்ணி. வாங்க எண்ணெய் காயிட்டோம். பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாவு எல்லாம், வெங்காயம், ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ போடலாம் வாங்க போண்டா. எண்ணெய் காஞ்சிச்சு. ஆனியன் நிறைய போடணும். ஆனியன் போண்டானா அது பெருசாக ரவுண்டாக கட் பண்ணி போடணும். பொடி பொடியாக கட் பண்ணால் நல்லா இருக்காது. கடை மாவு எதுவுமே கிடக்கூடாது. நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பெருங்காயம் கம்மியாக இருக்குது கடை மாவில். கடல மாவு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. அதனால பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். மீதி காரம், அதனால தான் பச்சை மிளகா போடலை. உங்களுக்கு பச்சை மிளகா இன்னும் நிறைய காரம் வேணும்னா போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வச்சுருக்கு. வாங்க, சூப்பராக பாருங்கள், வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டா அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். அப்படியே மொறுன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அப்படியே தொட்ட உடனே உடையுது பாருங்கள். பாருங்கள், சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கு பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்து புசுன்னு இருக்குது. கெட்டியாக இருந்தால் தான் உள்ளே மாவு வேகாது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம்.